பெரியார் படத்துக்கு இசையமைக்க மாட்டேன், பெரியார் என்ன சமூக விரோதியா? சொல்லுங்க. பெரியாருடைய வரலாறு தாயா தமிழ்நாடு. அண்ணா யாரு, கருணாநிதி யாரு? இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாம்ப் சில்சிலையா பெரியார் படத்தை போடுறானு இல்லையா? பெரியார் படத்துக்கு இசையமைக்க நீ போய் நிலா அதுவானது மேலே பலானது ஓடத்தின் மேலே இந்த பாட்டு பாடுற நீயே பெரியார் படத்துக்கு இசையமைக்க மாட்டேன். அப்போ பெரியார் என்பவன் இந்த சமூகத்தினுடைய மனித வெடிகுண்டு. எத்தனை சமூக அவலங்களுக்காக எத்தனை ஆண்டு கால சிறையில் இருந்த ஒரு மனிதன். அதனால எம்எல்ஏ ஆனாரா, எம்பி ஆனாரா? நீ பெரியார் படத்தை இசையமைச்சிருந்தீங்கன்னா உன்னுடைய வரலாறும் பெரியாரை போல இருந்திருக்கு. இப்படி பணம் 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 பணம். உள்ளூர்ந்து கொஞ்சம் பேர் வரான், பள்ளிக்கூடம் கட்டி குடியான்னு வர்றான். 10 நாள் அவனை காக்க வச்சு பார்க்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிச்சேன். உன்னுடைய சொந்த உனக்கு இசையை பாழாக ஊற்றிய கொன்ன பாவலர் வரதராஜனுடைய பையன் ரோட்டை வந்து செத்தான் வறுமையில். அவங்க அப்பா பாவலர் வரதராஜன் தான் உனக்கு இசையை கற்றுக் கொடுத்தவன். அவன் என்ன பண்றான் கடைசி காலத்துல, அந்த லெனின் அந்த இளைஞனுடைய பேர் இளைய கங்கை இசைக்குழு ஒரு குழு வச்சிருந்தார். இளைய கங்கை, இளையனா யாரு? இளையராஜா. கங்கைனா கங்கை அமரா. 2 பேரு பேரை சேர்த்து இளைய கங்கை இசைக்குழு. ஒரு சினிமாவில் இசையமைக்க கொடுத்து அவனுக்கு 5 லட்சம் கிடைச்சிருக்குமா? தேவா இருக்காரு, எத்தனையோ இசை அமைப்பாளர் இருக்காங்க. ஒரு 4 படத்தை கையை காமிச்சிருந்தீங்கன்னா அவன் வாழ்ந்திருப்பான்ல. வறுமையில் விழுந்து செத்தான். அப்போ நீ என்னையா மேஸ்ட்ரோ, என்ன நீ தமிழர்களுக்கான அடையாளம்? நீ சாபக்கேடா இல்லையா?